ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் தாங்க வரப்போகுது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2024 ஒன்றும் ஆம்னி பஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கிருந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நீங்கள் ஏற்கனவே டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. வாமணி ட்ராவல்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து வாமணி ட்ராவல்ஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. உக்கடம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம வாமணி ட்ராவல்ஸோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா போத்தனூரில் தாங்க இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம போத்தனூர் போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம VAA மணி ட்ராவல்ஸை பார்த்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. BS6 பாரத் பென்ஸ் சொல்ல வேணும். எக்ஸ்டீரியர்ஸை பாருங்கள், அப்புறம் இன்டீரியரை பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் பார்த்துடலாங்க. நல்லா பூஜையெல்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. VAA மணி ட்ராவல்ஸ் கோயம்புத்தூர் டு சென்னைங்க. ஆமாங்க ஆமாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா உள்ளே தாங்க இருக்கும் இன்டீரியர். இப்போ நம்ம கூட யார் இருக்காருன்னா VAA மணி ட்ராவல்ஸோட ஓனர் தாங்க இருக்காரு. இவர் வந்து நம்ம பஸ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாருங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா தேவராஜ் தாங்க. அவர் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. கொஞ்சம் ஷேக்கில் தான் இருக்குது, கொஞ்சம் போக பார்க்கலாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 22 சீட்டுங்க, 24 பர்த்துங்க. இது வந்து AC சீட்டர் கம் ஸ்லீப்பர் தாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா MG பில்டுங்க, சொல்லவே வேணாம். பாரத் பென்ஸு அதோட கம்ஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, தனி லெவலுங்க, வேறு லெவலுங்க. இப்படி போக ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ தான் நம்ம போத்தரில் வந்து டிபார்ட் ஆயாச்சுங்க. இனி ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நம்ம பேசஞ்சர் ஏற்றிட்டு நம்ம சென்னை நோக்கி போகலாங்க. இப்போ சீட்டில் பார்த்தீங்கன்னா இது செமி சீட்டு தாங்க. கீழே லெக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, காஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி வந்து சீட்டு பெட்ஷீட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதாங்க. இதே ஸ்லீப்பர்னால் தனியாக ஒரு பேல்கெட் கொடுத்துருவாங்க, தனி பில்லோ கொடுத்துருவாங்க, சார்ஜிங் பாயிண்ட்ஸு எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. நம்ம போக ஜேர்னி கண்டினியூ பண்ணலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, இந்த MG பில்டு பாரத் பென்ஸ் பார்த்தீங்கன்னா 13.5 மீட்டருங்க. அதாவது 13 அடிங்க. எவ்வளோ பெருசுன்னு நினச்சி பாருங்க. இப்போ வந்து நம்ம கீழே சிட்டரில் உட்காந்துருக்கோங்க. என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா புஷ்பேக் இருக்குது பார்த்தீங்களா, புஷ்பேக் அப்படியே புஷ்பேக் பண்ணிக்கலாம். செமி ஸ்லீப்பருங்க, தூங்கிட்டே நீங்கள் போகலாங்க. அப்புறம் வந்து கீழே வந்து லெக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. காஃப்ஸல் இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா காஃப்ஸல் அப்படியே நம்ம கால் பண்ணிக்கலாம். அவர் லெக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே. புஷ்பேக்கு சொல்லவே வேணாங்க, செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரீடிங் லைட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. AC வென்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நம்ம நைட் டைமுக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணுவோமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா செம பெரிய ஜன்னலுங்க. அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளக் பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே ஸ்லீப்பருக்கு பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு காட்டுறேன்.
சைடில் கொடுத்துருக்காங்களா ப்ளக் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி மொபைல் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல்கிட்ட ஒரு போர்டிங் இருக்குங்க. அங்கே தான் 17 பேர் போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா லட்சுமி தாங்க. இந்த தமிழ்நாடு ஹோட்டலை பற்றி சொல்லணுன்னா இங்கே தாங்க ஆம்னி பஸ்க்கு முக்கால்வாசி பேர் போட் பண்ணுவாங்க. ஒரு பயங்கர ஃபேமஸான ஹோட்டலுங்க. நம்ம பஸ்ஸு ஒரு பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அப்படியே நம்ம மெயின் செங்கப்பள்ளி பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. சென்னை போட்டிருக்கு பார்த்தீங்களா, 485. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசூர் பாரத் பென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சர்வீஸ் சென்டரில் தாங்க இருக்கோம். கொஞ்சம் ஆயில் வாங்கிட்டு போகலாங்க. இந்த ஜனவரி 7 தாங்க ஃபஸ்ட் இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வாமணி ட்ராவல்ஸில் வ்ளாக் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூருங்க. பயங்கரமாக சூப்பராக பாரத் பென்ஸுங்க, எம்ஜி பில்டு சொல்லிகிட்டே போகலாங்க. அமெனிட்டிஸ் 13.5 மீட்டருங்க வண்டியோட சைஸு. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணனே வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. ப்ரோ இது வரைக்கும் ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு? ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு இது வரைக்கும்? சூப்பராக போகுதுங்களா? அதான் ரெஸ்ட் ஸ்டாப் டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். செம்ம சூப்பரான டின்னர் ஸ்டாப்புங்க. டின்னர் வந்து சாப்பிட்டாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஆச்சுங்க. உனி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பைபாஸில் போய் ஜாயின் பண்ணி உனி ஸ்ட்ரெயிட்டாக உனி ஹால்ட்லாம் எதுவும் இருக்காது நினைக்கிறேன். இன்டர்மீடியட்டாக உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஹால்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சென்னை வரைக்கும் போகலாங்க.
ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங்க. டைம் பார்த்திங்கன்னா 4 ஆக போகுது. உளுந்தூர்பேட்டையில் இருக்கோங்க. ஒரு பிரேக் ஸ்டாப், செகண்ட் பிரேக் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோங்க.
o'clock ஆத்தோட் ரோடு கிராஸ் பண்ணுறோம். எங்கே ப்ரோ? ஆ பஸ்ஸோட சர்வீஸ் பார்த்திங்கன்னா 1 மாதம் தாங்க ஆகும். அதனால் 80ல் லாக்குங்க. இல்லைனா வண்டி 100லாம் 100லாம் அப்படி போகுங்க. வண்டி 80ல் லாக் ஆனதுனால கொஞ்சம் ஓவர் டேக்ஸ் எல்லாம் கம்மியாக தான் எடுத்துருக்கோம். கூடுவாஞ்சேரி வந்தாச்சுங்க. நான் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா 24 நைட்டு தாங்க ட்ராவல் பண்ணியிருக்கேன். 25th செம ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. கோயம்பேட்டில் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் நிற்கக்கூடாது, போகக்கூடாது, கீழம்பாக்கத்தில் தான் நிற்கணும்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ங்க. அதனாலேயே நம்ம பஸ்ஸும் கோயம்பேடு போகாதுங்க. ஸோ கீழம்பாக்கத்தோட லாஸ்ட் ஸ்டாப்புங்க. இந்த பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணும்போது ஃபேர் பார்த்தீங்கன்னா செமி சீட்டருக்கு 650ங்க, டபுள் பர்த்துக்கு 890ங்க, சிங்கிள் பர்த்துக்கு 990ங்க. இந்த ஃபேர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. சீசன் டைமில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாங்க. பட் பேசிக் ஃபேர் இதுதாங்க. கீழாம்பாக்கம் இதுக்கப்புறம் வந்து உள்ளே போகாது, எல்லாம் திங்ஸ் ரெடி பண்ணி எல்லாம் வெளியே வந்துருங்க. இனிமேல் நம்ம பஸ்ஸஸ் எல்லாம் கோயம்பேடு போகாதுங்க. கீழம்பாக்கத்தோட லாஸ்ட் ஸ்டாப்பு இன்னிலேருந்து தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. எந்த பஸ்ஸும் டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே வர்றது இல்லைங்க. எல்லாமே கீழம்பாக்கத்தோட ஸ்டாப்பு. கீழம்பாக்கத்தில் தான் போர்டிங்க, கீழம்பாக்கம் தான் இறங்க விட்றதுங்க. எல்லா பஸ்ஸும் அப்படி இங்கே தான் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்னி பஸ்ஸும் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டாப். இனி எந்த பஸ்ஸுமே கோயம்பேடு போகாதுங்க. தேங்க்ஸ்ண்ணா, போயிடுறேன். வாங்கண்ணா. அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சுங்க. விஏஏ மணி ட்ராவல்ஸ் பயங்கரமாக சூப்பராக ஜேர்னி பண்ணியாச்சு. உனி இங்கேருந்து மறுபடியும் நம்ம சென்ட்ரல் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் தாங்க. வாங்க நம்ம அப்படியே இன்னொரு அண்ணாக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம். தேங்க்ஸ்ண்ணா, நான் பார்க்கலாம். அப்படியே பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாங்க. பாய்ண்ணா. அப்படியே நம்ம ஆப்போசிட் வந்து போயிட்டு தாம்பரம் போயிட்டு எப்படி போகலாமா எதாவது பிளான் பண்ணலாம். அப்படியே பாய் வாமணி ட்ராவல்ஸ். அவ்வளோதாங்க. கீழம்பாக்கத்தில் தாங்க இனிமேல் லாஸ்ட் ஸ்டாப்பு. இனிமேல் வண்டி எந்த பஸ்ஸும் ஆம்னி பஸ் கோயம்பேடு போகாது. எஸ்இடிசியை மாற்றிட்டாங்க, இப்போ ஆம்னி பஸ்ஸும் மாற்றிட்டாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு நான் வெளியே போயிட்டு எண்டு கார்டு கொடுத்துட்றேங்க. கீழம்பாக்கம் கலைஞர் நியூட்ராண்டு பேருந்து முனையம்
எஸ் கீழம்பாக்கம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை புக் பண்ணி தான் நம்ம வாமணி ட்ராவல்ஸில். பட் நம்ம நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்பேடு வரைக்கும் இல்லைங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம கீழம்பாக்கத்துலேயே. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, வாமணி ட்ராவல்ஸ் ஃபுல் ஸ்டெக் எடுத்துருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய். பாருங்கள், இப்போ கீழம்பாக்கத்தில் சேஞ்ச் பண்ணனால நிறையா பேசஞ்சர்ஸ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே போர்டிங்கு ட்ராப்பிங் எல்லாமே தாம்பரம், குரோம்பேட் அப்படி மாற்றி போட்டிருந்தோம். இப்போ திடீர்னு சடனாக இங்கே போகாதுன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரில. இப்போ வந்து இந்த புது டெர்மினஸ் வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டான கனெக்டிவிட்டி இல்லைங்க, அதுதான் மெயின் ரீசன். இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா உருப்பாக்க ரயில்வே ஸ்டேஷன் தாங்க போகணும். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வாமணி ட்ராவல்ஸ் புது சர்வீஸுங்க. இந்த மாதம் Jan 7 தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக க்ரூலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், க்ரூவு, டைமிங்கு எல்லாமே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க.